என்னடா இது ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி இந்த வீட்டுக்குள்ள கொடுத்தா இந்த வீடே பத்தி எரியும். அப்படியே எஃப்ஜே உடைய துண்டை காணும் துணியை காணும்னு எஃப்ஜே ஓட விடுவாங்க. ஒரு பக்கம் வியானாவை வந்து செவுல காட்டி ஒரு அறை விட்டு போட்டு புரட்டி எடுப்பாங்க. அப்படி ஊன்னு வந்து நம்ம பேசலை, பட் வந்து வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் எதிர்பார்த்தேன் ஆதிரை வந்தோடனே அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்ததுலேருந்து பொட்டி பாம்பாக பதுங்கி இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கேமராவில் போய் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் பெருசாக மேட்ரு எதுவும் இல்லை. ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அந்த லெட்டரு, அதுக்கப்புறம் ஒரு குறும்படம். அந்த குறும்படம் எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. இந்த வாரம் முழுக்க பார்வதியை ப்ரொமோட் பண்ணுறதுல தான் சேனல் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்கு. நேற்று முழுக்க பார்வதிக்கு தான் ஆதரவாக சேதுபதி பேசியிருந்தார். அதை தாண்டி இன்னைக்கு அந்த குறும்படம் போட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால போட்டிங்களா, இல்லை போடணுன்ற மாதிரி போட்டிங்களா? இது தேவையே இல்லை. சமையலில் வந்து அவங்க கோதுமை மாவு கொட்டினது அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். அதை போட்டு காட்டி என்ன சொல்ல வரீங்க? நேத்திக்கு எஃப்ஜே வந்து கையை வந்து கட் பண்ணிக்கிட்டு சும்மா சின்ன அடி தான், ஆனால் நான் வாண்டடாக தான் பார்வதி வேலை செய்யணுன்றதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இவங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் பார்வதியை கொஞ்சம் குஷி பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ண மாதிரி தெரில. இதன் மூலமாக பார்வதிக்கு வெளியில் ஒரு பயங்கரமான ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் அடுத்த வாரம் நாமினேட் ஆகிருக்காங்கன்ற முதற்கொண்டு நமக்கு லிஸ்ட்டு வந்துருச்சு. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை பார்க்க போகிறோம். நான் வந்து எப்பயுமே முன்னாடியே சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு உறுதியான நமக்கு சோர்ஸ் மூலமாக தகவல் வந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். மற்றவங்கள மாதிரி வியூஸ்க்காக முன்னாடியே போட்டுடலாம், ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டுருவோம், எதனா ஒன்று அடிச்சு விடுவோம் அப்படி வந்து நான் சொல்ல மாட்டேன். லைவும் நான் பெருசாக போடாததுக்கு காரணம், லைவில் பெருசாக ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஆனால் லைவ் போட்டால் தான் ஆடியன்ஸை வந்து பிக்கப் பண்ண முடியும். பட் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வீடியோ பேசி போட்டுடலாம். அதனால தான் நம்ம லைவும் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால் லைவும் வரக்கூடிய வாரங்களில் போடுவோம். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே ஆதிரை என்ன பேசினாங்க, என்னென்ன சம்பவங்கள், ஆதிரை வந்த பிறகு என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லைக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய தோழர்கள், தோழிகள், அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணன்கள், தம்பிகள், தங்கச்சிகள், எல்லாரும், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், எல்லாருக்கும் நான் வந்து கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப் ஆல்கரிதம் நிறையா மாறி இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ்லாம் வளர முடியும். என்னையும் ஒரு க்ரியேட்டராக நினச்சி வளர்த்து விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோம். லெட்டர் எழுதுகிற அந்த மொட்டைக்கருதாசிலேயே வந்து சாண்ட்ரா அவர்களுடைய லெட்டர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பயங்கரமாக விக்கல்ஸ்க்கு எழுதியிருந்த லெட்டர் வந்து விக்கல்ஸை பக்குல்ஸ்லேயே பக்குன்னு வந்து குத்துனாங்க. அந்த மாதிரி பயங்கர சர்க்காஸ்டிக்கான ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. நிறைய பேர் எழுதின விஷயங்கள் வந்து எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. வியானாலாம் கமருதனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு ட்ரையாங்கிள் லவ்வில் நீ மாட்டிகிட்ருக்க, அதுலேருந்து வெளியில் வா. யார்? இந்தம்மா. நீ எல்லாம் அதை பேசலாமா? இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எஃப்ஜேவும் வியானாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறோம், இது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கம்ஃபர்ட் ஜோனு. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு லிமிட் இல்லையா? நீ வந்து கண்ணத்தை பிடிச்சிக்கிடுறது, தலையில் வந்து தடவி கொடுக்குறது, நீ என்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பேசுறது, இது ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்கள் வீட்டில் சொன்னால் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை நம்ப மாட்டாங்க. வியானாக்கு ட்ரெஸ்ஸு கூட அனுப்பலையும் அவங்க வீட்டில் இருந்து, கேமரா பார்த்து கதறிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து அரோரா வந்து அட்வைஸு. அரோரா என்ன தெரியுமா அட்வைஸு? நீ வந்து இதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணாத, என்னதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வெளியில் மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க, மக்களுக்கு அப்படி தான் போகும், அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு யார் இவங்க? அப்படி தானே, இவங்ககிட்ட இருந்து அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா இவங்களும் ஒரு ட்ரையாங்கலில் ஓட்டினவங்க தானே. இந்த பக்கம் துஷார், அந்த பக்கம் கமருதுன்னு இருந்த ஒரு பர்சன் தானே. நிறைய பேர் வந்து வியானாவுக்கு அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி எழுதியிருக்காங்க. நீ பண்ணுற விஷயம் சரியில்லை, நல்லா இல்லை, எஃப்ஜே கூட இருக்காத, வெளியவா, தனியாக ஆடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த லெட்டர் கான்செப்டை முடிஞ்சிட்ட பிறகு இன்னொரு வந்து டாஸ்க் என்னென்னா, இந்த வீட்டில் நான் வந்து நீட்டிக்கணும்னு நினைக்கிற நபர் யார், துண்டிக்கணும்னு நினைக்கிற நபர் யார், இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வெளியில் நான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன்,
இல்லைங்க இந்த நபரோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு காரணம் இது, நீட்டிக்கணும்னு நினைக்கிறதுக்கு இதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க விக்கல்ஸ் வந்து பார்வதிக்கு கொடுக்குறான். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் விஜய் சேதுபதி அதுக்கு கை தட்டினாருன்னு எனக்கு தெரில. அவன் சொல்லும் போது என்ன சொல்கிறான், எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால பார்வதி கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த வீட்டுக்குள்ளே நீட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன்றான். இதுக்கு விஜய் சேதுபதி கை தட்டிக்கிட்டு இருக்காப்புல. நிறைய ட்ராமாஸ் அதில் நடந்துச்சு. ரம்யா வந்து கனியோடைய உறவை வந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், பார்வதியோடைய உறவை வந்து நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அப்போ சபரி வந்து ஒரு லுக் விட்டுருப்பான் பாருங்க. அந்த லுக்கிலேயே நமக்கு பல பதில்கள் வந்து கிடைச்சிருக்கும். என்ன நடிப்புடா நடிக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சபரியும் கனியும் இவங்களை நாங்கள் துண்டிக்கணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு கொடுத்தா மேடம் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க ஒரு பக்கத்தில். எனக்கு புரியவே இல்லையே, நீ கொடுக்குற அதுதான் திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. அது என்ன யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் இந்த அம்மா கழ வந்துடுது உடனே. விக்கல்ஸை கட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ அழ தெரியுமா. நானாவே இல்லை, நான் என்னையே இந்த வீட்டுக்குள்ளே இழக்கிறேன், வெளியிலலாம் என்னை யாராச்சும் எதுனா சொன்னால் கூட நான் கண்டுக்க மாட்டேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே யார் என்ன ஏதாச்சும் ஒரு குறை சொன்னாலும் எனக்கு குத்துது, எனக்கு அப்படி சித்தரலாம் போல இருக்குது. இவ்வளோ தேவையில்லை ரம்யா, கொஞ்சம் குறைங்க. இதனாலலாம் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏதோ இந்த வாரம் தப்பிச்சிட்டிங்க, அடுத்த வாரம் கன்ஃபார்மாக டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாரம் பயங்கரமான ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்கில் எல்லாரோட முகத்திலையும் கிளியும். இது நடக்குதுங்க. இது நடந்துட்ட பிறகு தான் வந்து ஆதிரி அவர்களுடைய ரீஎன்ட்ரி வருது. வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே வராங்க, கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. பெருசாக எஃப்ஜே கிட்டேயும் இல்லை வியானா கிட்டேயும் எதுவும் வந்து அவங்க பேசிக்கல. வந்தாங்க, எல்லார்கிட்டையும் பேசிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போன உடனே எஃப்ஜிஎம்மும் வியானாவும் வெளியில் உட்காந்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எனக்கு ரொம்ப கேர் கொடுக்காத, நீ வந்து உன் கேம் விளையாடு, நான் என் கேம் விளையாடுறேன், ஆனால் நம்ம பேசிக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி பேச வேணாம். அது என்ன மற்றவங்களுக்கு சந்தேகம், முதல்ல நீ ஏன் அவங்ககிட்ட பேசணும், என்ன காரணம், ஏன் உங்களால் தனியாக அந்த வீட்டுக்குள்ளே விளையாட முடியாதா, உங்களுக்கு எதுக்கு கேர் கொடுக்கணும், முதல்ல உங்கள் வீட்டை நீங்கள் சிங்கிளாக தானே தாங்கி பிடிக்கிறேன் தூக்கி பிடிக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க, அந்த வீட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரு ஆள் வேணுமா. இவங்களை நண்பர்கள்னு இவங்க கிளைம் பண்ணுறதே நம்மளால் எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா வெளியில் எப்படி போனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, எங்கள் வீட்லேயே என்னை சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டு போவேன்னு கேட்குறீங்க, இப்படிலாம் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதை அடைக்கிறீங்க, புரியலையே. எஃப்ஜே லிட்டரலாக பயந்துட்டாங்க. ஆதிரி வந்ததை நினச்சி அவன் பயந்துட்டான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நம்ம பண்ணுறதெல்லாம் வெளில காட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டான் போல். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம், ஆனால் அது வெளியில் எப்படி போகுதுன்னு தெரில. டேய், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் வெளில போகும். எந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தன் வந்து அந்த பப்ளிக் பிளேஸில் கணத்தை பிடிச்சி, ஆனால் அவங்க ஆதிரி வந்த பிறகும் கூட 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அது என்னது, அது அந்த கட்டிப்புடி அப்படிங்கிறது கேஷுவலான கட்டிப்புடியா, எந்த அளவுக்கு நீங்கள் அன்னோன்யமாக என்னமோ படத்தில் ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுன்ற டேகை போட்டுக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, கண்டென்ட் வந்து சேனல் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க, இவங்களும் பண்ணதுக்கு இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அமீர் பாவனி மாதிரி நம்ம வெளியில் போவோம்னு நினச்சிட்டாங்க. போட்டு அடித்த அடியில் இப்போ இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு, ரைட்டு எஃப்ஜேவுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வெளில இருக்கா, இவன் ஆல்ரெடி அந்த காரணத்தை சொல்லி தான் ஆதிரியை இவங்க கனிக்கிட்ட பேசியிருக்கான் வேறு, இப்போ எஃப்ஜே கால் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ ஆதிரிக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க எபிசோட் பார்த்துருப்பாங்க. வியானாவுக்கும் வெளியில் ஆள் இருக்குது, இது பேடாக போயிட்டுருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மாட்டிக்கணும், வெளில போனால் என்ன நடக்கும், வியானா வீட்டிலேருந்து வியானாவுக்கு இந்த வாரம் ட்ரெஸ்ஸு கூட அனுப்பலை, அதெல்லாம் நினச்சா அந்த அம்மாவுக்கு பேதி வந்து கேமரா முன்னாடி போய் கெஞ்சுறாங்க. நானும் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து எதுவும் தப்பாக ஃப்ரெண்ட்ஸ்னால் ஹாய் பாயோட வச்சுக்கணும். நீங்கள் தொட்டு பேசுகிறது, கன்னத்தை பிடிச்சி கீழே அலோவ் பண்ணுறது, தலையை கோதி விட அலோவ் பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, கன்னத்தில் முத்தம் கொடுக்கறது. இன்றைக்கி அவங்க எப்படி தெரியுமா கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதாவது வியானாவுடைய தலை இப்படி இருக்குது, எஃப்ஜேவுடைய தலை இப்படி இருக்குது, புரியுதுங்களா. இதான் வியானாவுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னா, எஃப்ஜேவுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் இப்படி இருக்குது. வியானா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்படி இருக்காங்க, எஃப்ஜே வந்து இப்படி இருக்கான். லைட்டாக வந்து, அதாவது எஃப்ஜே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காப்புல, சாரி இப்படி இருக்காப்புல ஸ்ட்ரெயிட்டாக. இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே. வியானாவுடைய ஃபேஸ் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு, எஃப்ஜேவுடைய ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு.
அவன் லைட்டாக டர்ன் பண்ணான்னு என்ன நடக்கும்? இவ்வளோலாம் நீங்கள் கற்பனைக்கு போகாதீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தோணுதுங்க. அவ்வளோ நெருக்கமான ஒரு ஹக்கு எதுக்கு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுன்றீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி நீ லிட்டரலாக மறுபடியும் 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 உங்கள் அம்மாவையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அது இவங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னா ஆதிரை வந்து ஒன்றுமே பண்ணலை. கேமராவில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா மக்களுக்கெல்லாம் நன்றி, கவலைப்படாதீங்க, இந்த முறை நான் யாருமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன், யாராக இருந்தாலும் நான் வந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு இடத்துல வியானா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த அரோரா கமருதீன் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம், அது ஏன் மற்றவங்களுக்கு அப்படி போகுதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோடனே ஆதிரை அங்கே வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு போனாங்க, அவங்களுக்கு அப்படி போகுதா இல்லை நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போனாங்க. அங்கேயே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, எஃப்ஜே மற்றும் வியானாவுக்காகத்தான் ஆதிரியை உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஆதிரை இப்போ பண்ண வேண்டியது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்க்கும் புரிஞ்சிருச்சு, இதுதான் இதுக்காக தான் ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. பார்வதிலாம் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, பக்கா ஸ்கெட்சு இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதிரை பண்ண வேண்டியது, ஆதிரை இந்த ஷோவில் ஷைன் ஆகணும் அப்படின்னா அடுத்த வாரம் அவங்க நாமினேஷனுக்கு வரலை, மேபி வந்திருந்தா கூட மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் ஆதிரை பண்ணணும். என்ன அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காக அந்த வீட்டுக்குள்ளே அவங்களை அனுப்பிச்சாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 பேரினுடைய அந்த ஃபேக் காதலை போட்டு உடைக்கணும், மக்கள் முன்னாடி அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆதிரைக்கு நடந்த ஒரு அநீதிக்கு அவங்களுடைய ஜஸ்டிஸை அவங்களே பேசி வாங்கணும். அதுக்காக தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அந்த வேலையை மட்டும் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோர் அண்ட் ஷார்ட்டாக டாப் 5ல் ஆதிரை இருப்பாங்க. அதுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்சன் தான். ஆனால் அதை பண்ணாமல் ஒரு பக்கம் இப்போ துஷார், கமருதீன், அரோரா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வியானா, எஃப்ஜே, ஆதிரை போயிட்டு எஃப்ஜே கூட பேசிக்கிட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்கன்னா அவள் தான் எந்த வாரம் அவங்க நாமினேட் ஆகிறாங்களோ அந்த வாரம் அவங்க வெளில போயிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதான் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை, உங்களோட கருத்து என்ன? அண்ட் இந்த வாரம் யாருமே அவர் வந்து எவிக்ட் பண்ணலை, ஆனால் சொல்லிட்டாரு வரக்கூடிய வாரங்கள் 1 2 தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போதே டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. 15 பேர் இருக்காங்களா 16 பேர் இருக்காங்களா தெரில இப்போ வீட்டுக்குள்ளே. ஆனால் 7 வாரம் தான் இருக்குது. 7 வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் டபுள் எவிக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் நடக்கணும். அப்போ தான் டாப் 5 வந்து ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. பட் வில் சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேபி ஆதிரைக்கு பணப்பெட்டிக்காக கூட வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்கலாம், பூர்ணிமா எடுத்துகிட்டு போன மாதிரி ஆதிரைக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.